இது நம்ம வாழ்ந்தோம், மக்கள் வாழ்ந்தோம், காலகாலமாக வாழ்ந்த மீனவர்கள் வாழ்றதைய விரட்டிட்டு அபகரிக்கிறத தான் அரசு பார்க்குது. அதை நம்ம மக்கள் வாழ்றதுக்கு பட்டா அமைச்சு கொடுக்கணுன்ற நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரியல. நம்ம சொல்றோம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், மீனவர்கள் ஒற்றுமையா வந்தா என்ன வேணா சாதிக்கலாம்னு சொல்றோமே தவிர என்னுடைய வயசுக்கு பெரிய அளவில் நான் எதுவும் பார்க்கல. பேசுறோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசுறோம், பேசுறதோட போயிடும். இப்பவும் ஆலோசனை கூட்டம்னு சொல்லிட்டு கூட மட்டும் பேசுறோம். என்ன பண்ணலாம், அவங்க இவ்வளவு நாளும் போராடிட்டு எங்களால முடியல, நம்ம சமுதாயமா சேர்த்தா மட்டும்தான் இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம் ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, மயிலாப்பூர் தொகுதி, வேளச்சேரி தொகுதி, சோழிங்கநல்லூர் தொகுதி, நம்ம தென்சென்னைக்குள்ள 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது. நம்ம முறையா 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணனா, தேர்தலை புறக்கணிக்கணும்னு நம்ம வாயில சொன்னா பெருசா இருக்காது. நம்ம காவல்துறையும் நம்மளை எதுவும் அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம எது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் பெருசா இப்ப அனுமதிக்க போறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, என்னுடைய யோசனை, வாக்காளர் அட்டையை திரும்ப தர மாதிரி ஒரு நல்ல 3 தொகுதியும் பாதிக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுல சிஎம்ஏ பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா மட்டும்தான். எதுக்காக இவங்க போராடுறாங்க, இவ்வளவு மக்கள் எதுக்காக அவங்க வாக்கு நாங்க புறக்கணிக்கிறோம், எங்க அடையாள அட்டையை நாங்க திரும்ப ஒப்படைக்கிறோம், எங்களுக்கு வாக்கு வேண்டாம், நாங்க ஒரு சமுதாயமா ஒன்னா இருக்கோம். கட்சி அப்பாற்பட்டது. நம்மள இருக்க பெரிய பிரச்சனையே இந்த அரசியல் தான். அரசியலை ஒரு பக்கமாகவும் சமுதாயத்தை ஒரு பக்கமாகவும் வைக்கணும். சமுதாயம் நம்ம எல்லாம் சமுதாயத்துக்கு பின்னாடி தான் போகணுமே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி பின்னாடியும் போகக்கூடாது. எல்லாரும் எல்லாமே சார்ந்துதான் இருக்கும். அதனால அரசியலை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம நண்பர் கூட பேசும்போது சொன்னாரு, எதுவுமே சக்சஸ்ன்ற வார்த்தையே இது வரைக்கும் நமக்கு எதுலையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி